என்ன மாமா? நம்பிக்கை துரோகம், நயவஞ்சகம், நினைக்க முடியாத அக்கிரமம். சுபத்ரா, ஆத்திரப்படாதே அம்மா. அபிமன்யு கட்டி விட போகிறான். என்னோடு பிறந்து என்னோடு வளர்ந்து என் சகோதரர்களே எனக்கு சதி செய்து விட்டார்களே மாமா. ஏன்? என்ன நடந்தது? அதிசயம் இல்லை. ஒருவன் கலப்பை தூக்கி மற்றவன் இடையன் கொடுத்த வாக்கை சிதைத்து பணத்தையும் பதவியும் மோகித்தது அதிசயம் இல்லை. அம்மா, காண்டீவன் மகன் நான். அந்த பேராசைக்காரர்களை பார்க்கிறேன் முருகை. அபிமன்யு, இது பயங்கரமான சபதம். இல்லை, மாற்ற முடியாத தீர்மானம். வத்சலாவின் காதலன் அர்ஜுனன் மகன் உயிரோடு இருக்கும் வரை இந்த அநீதி நடக்க முடியாது. அம்மா, வத்சலா எனக்குரியவள். என் ரத்தத்தின் கடைசி துடிப்போரை அவளுக்காக போராடிய தீர்வேன். அபிமன்யு, பொறுத்து பார்க்கலாமே. வீரர்களுக்கு அது வழக்கமில்லை. இன்றே போக வேண்டுமா? என் மானம் போகும் காரியம் இந்த க்ஷணமே போக வேண்டும். உன்னை தடுத்து பயனில்லை. புறப்படு. நடப்பது நடக்கட்டும். அபிமன்யு, உனக்கு வெற்றி கிடைக்க ஆண்டவன் அருள் புரியட்டும். உலகமறியாதவன் சுவாமி. அபிமன்யு இதுவரை எங்குமே தனித்து போனதில்லை. கவலைப்படாதே, கண்ணன் காப்பாற்றுவான். கண்ணன், கண்ணன். கண்ணா, உன் கபட நாடகத்தை என்னிடமே காட்டிவிட்டாயே, இது நியாயமா? தழை தோங்கும் தாமரை கண்ணா, அருள் தழை தோங்கும் தாமரை கண்ணா, சரணமேகரியன் அண்ணா, அருள் தழை தோங்கும் தாமரை கண்ணா, சரணமேகரியன் அண்ணா, அருள் தழை தோங்கும் தாமரை கண்ணா. வழியதுவும் தெரியான் என்பாலல், வழியதுவும் தெரியா என்பாலல், வாழ்விலும் பாவிகள் சூழ்வினையோ, மகன் வாழ்விலும் பாவிகள் சூழ்வினையோ, இதை அறிய துணை நீ ஆதரிப்பாயே, தழை தோங்கும் தாமரை கண்ணா. கௌரவர் சபைதன்னில் கொண்டே நின்ற திரௌபதை உயிர் வாழ மானம் தந்தாய், கௌரவர் சபைதன்னில் நொந்தே நின்ற திரௌபதை உயிர் வாழ மானம் தந்தாய், கோபம் தாபம் யாவையும் வென்றாய், கோலாகலமாய் கோகுலம் வந்தாய், யார் அறிவார் மகிமை புவி மீது, யார் அறிவார் மகிமை புவி மீது, அபயம் என்றவர் பொருள் பயமேது, உன்னை அபயம் என்றவர் பொருள் பயமேது, அருள்வார் இனிவே ஆரபிமானி, தழை தோங்கும் தாமரை கண்ணா, கண்ணா. நீங்கள் சிரித்துக் கொண்டே இருங்கள். அழச் சொல்லுகிறாயா ருக்மணி? வத்சலாவை பாருங்கள். ஆஹா, வண்ணமலர் போல் இருக்கிறாள். இந்த வண்ணமலர் வாடி வதங்குகிறதே சுவாமி. ஐயோ, கல்யாண சமயமாயிற்றே ருக்மணி. அழுதழுது கண்ணும் வீங்கிவிட்டது. அண்ணாவுக்கு எப்போதுமே இறுகிய கை. கல்யாண பெண் ஏதாவது விரும்பி கேட்டிருப்பாள், கொடுத்திருக்க மாட்டார். உனக்கு என்ன வேண்டும்? நான் தருகிறேன் வத்சலா. கல்யாணமே வேண்டாம் என்கிறாள்.
நீங்கள் கதை அளக்கிறீர்கள். கல்யாணமே வேண்டாமா? வச்சலா, வெண்ணெய் திரளும் நேரத்தில் தாழி உடைந்த கதையா இருக்கிறது. நடித்தது போதும் சித்தப்பா. அநாத ரட்சகன், ஆபத் பாந்தவன் என்று அகிலமெல்லாம் உங்களை அழைக்கிறது. இந்த அவலைக்கு மட்டும் ஆதரவில்லையா? ஆசை விதை விதைத்து அன்பு நீர் பெருக்கி அருமையாக வளர்த்து எங்கள் காதலில் கத்தி வைக்கிறார்களே, இது நீங்கள் பார்த்து கொண்டிருப்பதா? சித்தப்பா, நீங்கள் மன வைத்தால். வச்சலா, அண்ணன் செய்த முடிவை கண்ணன் அசைப்பது தர்மம் இல்லை. ஒன்றுபட்ட உள்ளங்களை துண்டிப்பது மட்டும் தர்மமா சித்தப்பா? நடந்தது நடந்து விட்டது. அண்ணாவுக்கு தொந்தரவில்லாமல் நடந்து கொள்ளம்மா. நல்ல சமாதானம் சுவாமி இது. சித்தப்பா, என்னை காப்பாற்றவே மாட்டீர்களா? காரியம் மிஞ்சி விட்டது. நான் எப்படி தலையிட முடியும்? கண்ணன் மனதும் கல் மனதா?
ஏ மாமிச பர்வதம், மரியாதையாக போய்விடு, இல்லை மண்டை உருண்டு விடும். தம்பி, நான் சொல்றத கொஞ்சம் நல்ல விதமா கேளு. சாகிறது என்னமோ சாக போறேன், அது சண்டை கிண்டை இல்லாம சந்தோஷமா செத்து போயேன். அடே சிமிங்கரம். இல்ல தம்பி, என் பேரு வல்லரக்க. டே அதிக பிரசங்கி, இந்த அம்புக்கு பதில் சொல்லடா. அநியாயமா சாகலேண்டா நடுவர்கஜா. அடாய் பூச்சி, இந்த மடப்பேரடா என் மாமனை கொன்றவன்? நான் இல்லைங்க மகாபிரபு. அது தெரியுமடா, ஆட்டுக்குட்டி. அழகான என் மாமனை அழித்து வைத்து அற்புதம் எங்கே சொல். சொல்லத்தான் போறேனுங்க. இந்த பக்கமா திரும்பி அந்த பக்கமா. சரி போதும். அந்த பக்கம் இல்ல, இந்த பக்கம், இந்த பக்கம். அங்கும் இல்ல, இங்கு. அங்கேயும் காணோமே. ஒருவேளை தப்பி விட்டானா? ஆஹா, அவன் மட்டும் என் கையில் அகப்பட்டான். அகப்பட்டால் என்னப்பா செய்து விடுவாய்? கசக்கி புடிந்து ரத்தத்தை உறிஞ்சு விடுவேன். அப்படியா? டேய் எலி குஞ்சு, ஏமாத்த பார்க்கிறாயா? தடியனை தள்ளி நில். உன் மாமனை கொண்டவன் நானேதான். நீ நொடிப்பேராகி நீயா கொன்றாய்? தம்பி, நீ வில்வித்தையில் நன்றாக தேர்ந்திருக்கிறாய். நீ யார்? எங்கிருந்து? டேய், ரணகளத்தில் ஒப்பாரியா? என்ன சொன்னாய்? நான் பீமனுக்கு பிறந்தது உண்மையானால் உன்னை இம்முறை கசக்கி பிழிந்து விடுகிறேன். என்ன என்ன பீமன் மகனா? என் பெரியப்பாவின் புதல்வனா நீ? பெரியப்பாவா? நீ யார்? நான் தான் அர்ஜுனன் குமாரன் அபிமன்யு. தம்பி, அது சரி தம்பி. இந்த அபாயகரமான காற்றுக்கு நீயே சரியா வந்த? அது பெரிய கதை, வா நான் சொல்கிறேன். அந்த துரியன் மகன் லெக்கணனுக்கு பெண் கொடுக்க அந்த கிருஷ்ணனும் உடன்பட்டு விட்டார். என்ன? அந்த குருட்டு பயல் மகனாகிய துரியோதனன் உனக்குரிய முறைப்பெண்ணை தன் மகன் லெக்கணனுக்கு மனம் செய்விக்க போகின்றானா? அதற்கு அந்த மாட்டுக்கார இடையிலும் சம்மதித்தானா? பார்க்கிறேன் முருகை, இதோ ஒரு நொடியில் வத்தலையை. வேண்டாம், நானே. அப்படியானால் இப்பொழுதே புறப்படுவோம். கூட ஜாங்கிரி மாமாவும் இருந்தால் உதவியாக இருக்கும். ஓ ஜாங்கிரி மாமா, ஓ ஜாங்கிரி மாமா. மாமா, இவன் தான் தம்பி அபிமன்யு, சித்தப்பா அர்ஜுன்ராஜனுடைய பிள்ளை. ஓஹோ, வாடா என் அருமை மருமகனே. மாமா, சந்தோஷப்படுவதற்கு சமயம் இல்ல, எல்லாம் வழியில் பேசிக்கொள்வோம். ரொம்ப சரி. தம்பி, என் மாய உருவைக் கண்டு பயப்படாதே.
நில்லுங்க அப்படியே. யாரடா நீ எங்களை நிறுத்த? அதெல்லாம் அனாவசியமான கேள்வி தம்பி. ஒரே பேச்சில் சொல்லி போடுறேன். இந்த இடத்துல இருந்து ஒரு எட்டு எடுத்து வைக்கணும்னா இவர்கிட்ட உத்தரவு கேட்கணும். உத்தரவு கிடைச்சதும் இவர் கால் வழியா நுழைஞ்சுதான் போகணும். மண்டவிங்கி பேசாதே மடையா. வருவது வணங்காமுடி மன்னன் துரியோதனன். எந்த முடிமன்னனானாலும் சரி, அக்கறை இல்ல தம்பி. அரவான் சமாச்சாரம் உனக்கு தெரியாது. மகாராஜா, இந்த அரவான் மகா முரடனா? நானும் கேள்விப்பட்டிருக்கிறேன். கல்யாண சமயத்தில் நமக்கு எதற்கு இந்த கஷ்டம் எல்லாம்? பேசாமல் அவன் சொன்னபடியே செய்து விடுவோம். அப்பா, அப்படியே ஆகட்டும். நடங்க.